வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் சர்வைவல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க தி லாஸ்ட் பஸ் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை லீட் பண்ணுற மேத்யூ மெக்கே அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தெளிவெடுக்கப்பட்ட ஒரு படம். எனக்கு ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு பரபரப்போட உச்சியில் கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். தி லாஸ்ட் பஸ் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் டிரைவர். அவர் வந்து பசங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காரு. அவங்களோட பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் இருக்குது. அந்த ஒரு தருணத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் பேரடைஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு தீ ஒன்று பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக தான் ஆரம்பிக்குது, பட் அந்த இடமே வந்து பூதாகரமாக மாறிடுது. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணி வெளியே கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த சைட்லேருந்து சிக்னல் வராதனால இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே போயிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது காட்டு தீ சுற்றி சூழ்ந்துருக்கு. ஆக்சுவலி நிறைய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. பட் இவங்க பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ண சொல்லிட்டு வேறு ஒரு ரூட் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்களா இல்லையா, ஸோ உயிரோட வந்தாலும் கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்னென்னா, ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காது, சலிப்பு தட்டாது. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே செம்ம ரேசியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் கொண்டு போன விதமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணு வைக்க கூட விடாது. அந்தளவுக்கு படத்தில் வந்து பதவதைக்க வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் VFXலாம் செம்ம டாப் நாச்சாக இருந்தது. அந்த காட்டுத்தீ காட்டுற விதம், அதுமாரி ஒவ்வொரு கார்ஸும் அந்த இடைவெளியில் போகிற விதம், அதுமாரி காட்டுத்தீயோட அந்த பரவல் காட்டுற ஒரு விதம் இருக்கும். ஸோ அது எல்லாமே செம்மையாக VFX பண்ணியிருந்தாங்க. இது எந்தளவுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் கூட யோசிக்க வைக்குது. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு மாகாணத்தையே ஒரு ஏரியல் வியூவில் காட்டுவாங்க. அவ்வளோ கார்ஸ் வந்து டம்பாகி நின்றுட்டுருக்கும். அந்த காட்டுத்தீ ஃபுல்லாகவே அவ்வளோ புகைமண்டலமாக அவ்வளோ ஹைலைட்டாக நின்றுட்டுருக்கும். ஸோ இவங்க எஸ்கேப் ஆகி வர சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. அதுமாதிரி மனநிலையை வந்து காட்டுற விதம், அந்த குழந்தைங்களோட மனநிலை, இவரோட மனநிலை, ஏன்னா இவருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு கூட்டு வர அந்த டீச்சருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரி எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே எப்படி வராங்க, ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி வராங்கன்ற காட்டின விதமாக இருக்கும். ரொம்பவே சிறப்பாகவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் நான் இப்பயும் சொல்கிறேன், ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே உங்களை அப்படியே உட்கார வச்சிடும் இந்த படம். அதுக்கான இன்னொரு விஷயம் என்னென்னா பர்ஃபார்மன்ஸும் கூட சொல்லலாம். மேத்யூவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அப்புறம் டீச்சரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஈவன் அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரி, எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட நடிப்பு மூலயமா. அண்ட் சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டெக்னிக்கல் சைடாக செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். ஸோ எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் பார்த்த மாதிரினா, இது சர்வைவல் த்ரில்லர் பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் கான்செப்ட், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து முடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் அதை கொண்டு போகிற விதத்தில் தான் படத்தினுடைய அந்த கிரிப்னஸ்ன்றது அமையுது. ஸோ இந்த படத்தில் உண்மையாகவே ரொம்ப டைட்டான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப என்கேஜ்மெண்ட்டான ஸ்டோரி டெல்லிங், அது மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. நல்ல ஒரு மேக்கிங் கொண்டு வந்தாங்க கூட சொல்லலாம். கடைசி 20 நிமிஷமும் சரி பயங்கரமாகவே இருந்தது. அதுவும் அவங்க ஒரு சீன் ஒன்று வரும், அவ்வளோ காட்டுத்தீ இருக்கும். ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து வெளியே வரும்போது அது பகல் தான். ஸோ இத்தனைக்கும் அந்த காட்டின விதம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. ஆனால் அது ஃபுல்லாகவே பகலில் நடக்குது. அதுவும் எப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ அதை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. சூப்பரான மேக்கிங், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ சொல்லலாம். ஸோ இதில் பெட்டர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி தான் நடக்குது. இதுக்கு வேறு ஒரு ரூட் காஸ் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரியும் தோண வைக்குது. பட் கொடுத்தது ஓகே, இன்னுமே கூட வேறு ஏதாச்சும் புதுசாக யோசிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. நீங்கள் நினைக்கலாம், இது என்னப்பா உண்மை சம்பவத்தை தான் சொல்கிறேன், அப்போ இதில் என்ன ரூட் காஸ் வேறு காட்டுறதுன்னா, ஸ்க்ரீன் ப்ளே தான் விளாடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திருணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அதுமாதிரி இதில் எந்த ஒரு நியூடிட்டியோ எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். இந்த வெப்சீரிஸ் ஆனது இப்போ ஆப்பிள் டிவியில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.